வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டிய அந்த பிரம்மாண்டமான தெய்வீகமான பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய வடிவம் இது என்ன? இதோட ஆழமான பொருள் என்ன? யாருக்கெல்லாம் இந்த தரிசனம் கிடைத்தது? இதை நம் வாழ்க்கையில் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதையெல்லாம் இன்னைக்கு விரிவா ஆழமா பேச போறோம். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். விஸ்வரூபம் என்றால் என்ன? நண்பர்களே, விஸ்வரூபம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? விஸ்வரூபம்னு பிரித்து பார்த்தா விஸ்வம்னு சொன்னா பிரபஞ்சம், ரூபம்னு சொன்னா வடிவம். அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்தோட வடிவம். இது வெறும் ஒரு இறைவனோட உருவம் இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும், கிரகமும், நட்சத்திரமும், மனிதர்களும், மிருகங்களும், தாவரங்களும், நேங்களும், நானும் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான வடிவத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு தெய்வீக தரிசனம். இதை கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது ஒரு உருவம் மட்டுமல்ல. இந்த பிரபஞ்சத்தோட முழு இயக்கத்தையும், பிறப்பு, வாழ்க்கை, மரணம், படைப்பு, பரிபாலனம், அழிவு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான உணர்வு. இந்த பிரம்மாண்டமான காட்சியை நம்மால் நம்முடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. நம்முடைய 5 புலன்களுக்கும் சில வரம்புகள் உள்ளன. அதனால்தான் மகாபாரத போரில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தனது விஸ்வரூபத்தை காட்டிய பொழுது அதை காணும் தெய்வீக பார்வையையும் அவனுக்கு அளிக்கின்றார். அதுவரை தன்னுடைய நண்பனாக, வழிகாட்டியாக மட்டுமே அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான். ஆனால் விஸ்வரூபம் தரிசனம் கண்டதும் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போகின்றான். அந்த பிரம்மாண்டமான உருவத்தில் தன்னையும், போர்க்களத்தில் இருபுறமும் நிற்கும் படைகள் அனைத்தையும் காண்கின்றான். அப்போது அர்ஜுனன், ஆஹா, நான் என் நண்பன் என்று நினைத்து, என் ரதத்தின் சாரதி என்று கருதி என்னவெல்லாம் பேசியிருக்கின்றேன் என்று உருகுகின்றான். அந்த தெய்வீக காட்சியின் பிரம்மாண்டம் அவனை உலுக்கி விடுகிறது. உடனே, எம்பெருமானே, தயவு செய்து பழைய வடிவத்திற்கே வாருங்கள் என்று பணிந்து வேண்டுகின்றான். கிருஷ்ணரும் பார்த்த சாரதியாக தன்னுடைய பழைய உருவத்திற்கு திரும்பி அர்ஜுனனின் குழப்பத்தை தீர்க்கின்றார். விஸ்வரூபனாகிய இறைவனே தன்னுடன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையுடன் அர்ஜுனன் போரை தொடங்குகின்றான். மற்ற தெய்வங்களும் விஸ்வரூபம் அளிப்பார்களா? மகாவிஷ்ணு மட்டும்தான் விஸ்வரூப தரிசனம் அளிக்க முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். அதே அர்ஜுனன் மகாபாரத போருக்கு முன்பாக சிவபெருமானின் தரிசனம் பெற்ற பொழுது அவரிடம் பாசுபத அஸ்திரத்தை மட்டுமே வரமாக கேட்டான். விஸ்வேஸ்வரனாகிய ஈசனிடம் விஸ்வரூபத்தை கேட்க அவனுக்கு தோன்றவில்லை. ஒருவேளை அவன் கேட்டிருந்தால், தகுதி இருந்தால் ஈசனும் அந்த தரிசனத்தை அளித்திருப்பார். அதே போல அசுரர்களை வதம் செய்யும் தேவி சக்தி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் என அத்தனை கடவுள்களின் அம்சங்களையும் தன்னிடமிருந்தே வெளிப்படுத்துகிறார்கள். அகிலாண்டீஸ்வரியை வழிபடும் தேவி உபாசகர்களுக்கு அவளுடைய விஸ்வரூபம் அகிலம் முழுவதுமாக தரிசனமாக இருக்கும். உண்மை என்னவென்றால், இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவமில்லை. இறைவன் என்பது உருவமற்ற, குணமற்ற ஒரு சக்தி. அதை நாம் நிர்குண பிரம்மம் என்கின்றோம். அந்த நிர்குண பிரம்மத்தை நேரடியாக உணரும் ஆற்றல் நமக்கு பொதுவாக இல்லை. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இறைவனை நமக்கு அறிமுகமான, நாம் விரும்பும் வடிவங்களாக, அதாவது சகுண பிரம்மமாக உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த சகுண பிரம்மத்தின் தரிசனம் நமக்கு எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஒரு ஓவியத்தில் சிலையில் பார்த்த உருவமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தெய்வம் மனுஷ ரூபேன என்பது போல இறைவன் ஒரு சாதாரண மனித வடிவில் கூட நமக்கு காட்சியளிக்கலாம். மழைக்கு ஒதுங்கிய மூத்த ஆழ்வார்களுக்கு ஒருவனாக வந்து நின்ற கருணை பெருங்கடல் இறைவன். குளித்துக் கொண்டிருந்த தந்தையை காணாமல் அழுத ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அளித்தவன் இறைவன். கோபுரத்தில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த அருணகிரிநாதரை தடுத்து மெய்ஞானம் அளித்து திருப்புகழ் பாடச் செய்தவன் இறைவன். விஸ்வரூபமாகட்டும், நாம் விரும்பும் வடிவமாகட்டும்,
எந்த வடிவத்திலும் அடியவர்க்கு இறைவன் காட்சி அளிப்பது அவனுடைய அளவற்ற கருணையே. திருவண்ணாமலையில் முருகப்பெருமானால் ஞானோதயம் பெற்ற அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் இப்படி பாடியிருக்கின்றார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த வரிகள் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் வடிவில் கண்ட விஸ்வரூப தரிசனத்தின் சாசனமே. ஞானோதயம் அடைந்த அனைத்து மெய்ஞானிகளும் இந்த அகம் பிரம்மாஸ்மி அனுபவத்தை பெற்றவர்களே. இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு சக்தியும் படைப்பில் இருக்கும் நாமும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்பதை அனுபவபூர்வமாக உணர்வது தான் மெய்ஞானம். இந்த உண்மையை அறிவது தான் மனித பிறவியின் நோக்கம். விஸ்வரூபமான இறைவனின் கருணையினால் குருவருள் கிடைத்து அந்த அற்புதமான அனுபவம் நமக்கும் கிட்டக்கூடும். அதற்காக ஏங்கி தீவிரமாக நாம் முயற்சி செய்ய தயாராக இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். உண்மையான முக்தியை விரும்புபவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட இறை வடிவத்தையும் இருப்பிடத்தையும் மட்டும் உயர்ந்ததாக கருத மாட்டார்கள். எல்லாமே இறைவனின் வடிவங்கள் தான் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். இறுதியாக எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் இறைசக்தியை உணரும் நிலையில் கைலாயமோ வைகுண்டமோ மணித்வீபமோ அது எதுவாக இருந்தாலும் அங்கே எழுந்தருளி இருக்கும் இறைவனை நாம் எந்த வடிவிலும் எந்த பெயரிலும் வணங்கலாம். அந்த வழிபாடு அனைத்தும் ஒரே பரம்பொருளை சென்று அடையும். ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா. விஸ்வரூப தரிசனம் அது வெறும் காட்சி அல்ல, ஆன்மாவின் விழிப்புணர்வு. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மனதில் எழும் உணர்வுகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் கீழே கருத்தாக பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்யவும் பகிரவும். அடுத்த முறையும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திப்போம். அதுவரையிலும் இறை அருள் உங்களோடு நிலைத்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.